ஃபேக்கல்ட்டியை பொறுத்த வரைக்கும் நான் வந்து கரெக்டாக ஓப்பனாக சொல்லணும்னா அவங்க ஒரு டீச்சர் மாதிரி ஸ்டூடெண்ட் மாதிரி வந்து ஹேண்டில் பண்ணலை. எங்களையுமே வந்து ஒரு பேரண்ட்ஸ் மாதிரி வந்து ஹேண்டில் பண்ணலை. பட் ஆனால் வந்து அவங்க வந்து எங்களை வந்து அதிகமாக கான்டாக்ட் பண்ணி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, ஒவ்வொரு தடவையும் மெசேஜஸ் வந்துடும் என்ன அவங்க பண்ணுறாங்க, அடுத்து அவங்க என்ன பண்ணணுங்கிறது. இதில் என்ன இதுன்னா ஸ்டூடெண்ட்ஸுடைய செல்லுக்கு மட்டும் வராது. ஸோ பேரண்ட்ஸுடைய செல்லுக்கும் அதே மெசேஜஸ் வந்து ஃபார்வர்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ பேரண்ட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸை மானிட்டர் பண்ணணும்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேரண்ட்ஸ்ட்டை சொல்லணுங்கிறது இல்லை, இன்றைக்கி எங்களுக்கு டெஸ்ட்டு, இன்றைக்கி இதை ப்ரிப்பேர் பண்ணணும். நியூஸ் பேப்பர் ரீடிங் ஹேபிட் ஆக்சுவலாக வந்துட்டு பிள்ளைங்க வந்து புக்கை விட்டு வெளியே வரமாட்டாங்க. பார்த்தா டிவி பார்ப்பாங்க, இல்லை செல்ஃபோன் பார்ப்பாங்க, ரீல்ஸ் பார்ப்பாங்க. அதை விட்டுட்டு அவங்களுடைய மைண்டு வந்து நியூஸ் பேப்பர் படிக்கணும், இங்கிலீஷ் ஸ்டோரி புக்ஸ் படிக்கணும், இங்கிலீஷ் நாவல்ஸ் படிக்கணும், நான் ஃபிக்ஷன் படிக்கணும். அதர் தென் வந்து வேற புக்ஸ் எது ஜென்ரல் நாலேஜுக்குரியதோ எது கரண்ட் அஃபேர்ஸ்க்குரியதோ படிக்கணுங்கிற முதல்ல ஒரு அந்த இனிஷியேட் பண்ணுறாங்க அவங்க நல்லா. ஸோ ஆக்சுவலாக வந்து என்னுடைய டாக்டரை பொறுத்த வரைக்கும் முதல்ல நான் சொல்லுவேன், நான் 9th இதை படி அதை படிலாம் நான் ஹிந்து பேப்பர்லாம் ரெகுலராக வாங்கி சொல்லுவேன். அவள் ஃபாலோ பண்ண மாட்டேன். அப்பா சொல்கிறது வந்து பிள்ளைங்க கேட்காது, ஆனால் ஃபாலோ பண்ண மாட்டேன். பட் ஆனால் அவங்க சொல்லும்போது வந்து அவள் ஆட்டோமேட்டிக்காகவே அதை படித்து நோட்ஸ் எடுக்கிறதுலேருந்து உண்மையிலே எனக்கு வந்து ரொம்ப இதுவாக இருந்தது. அவங்களாவே நோட்ஸ் எடுத்து எது கரெக்ஷன். ஆக்சுவலி நான் இன்னொரு ஊரில் வேலை பார்த்தேன், நான் லாயர் தான். இன்னொரு ஊரில் வேலை பார்த்தனால என்னால் அவளுக்கு சப்போர்ட்டே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தேன். ஆனால் அவங்க வந்து ஃபுல் கான்ஃபிடென்ட்டில் அவங்க சப்போர்ட் பண்ணுறதை பார்த்தேன். இன்னொன்று வந்து அவங்க வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. யாரும் வந்து எந்த ஸ்ட்ரிக்டாவோ இல்லை எது கரெக்ஷன் பண்ணணும் டிஸ்கஷன் மோட்லேயே போகுது. அதாவது கிளாஸ் வந்து ஒரு டிஸ்கஷன் மோட்லேயே போகிற மாதிரி சொன்னாங்க. நான் ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் தான் பார்த்தேன், அதுவுமே கொஞ்சம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. அதர்வைஸ் வந்து இந்த மார்க் டெஸ்ட் 2 ஹவர்ஸ்க்குள்ளே ரீடிங் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு எல்லாரும் படிப்பாங்க. ஆக்சுவலி என் பொண்ணுலாம் நல்லா தான் வேகமாக தான் படிப்பாங்க. பட் அதை வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். 2 ஹவர்ஸ்க்குள்ளே வந்து இவ்வளோ பேரா படித்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கு லாஜிக்கல் ரீசனிங் கண்டுபிடிச்சி அதுக்கான ஆன்சர் எழுதணும். அப்படிங்கும்போது வந்து ஹை ஸ்பீட் ரீடிங் அண்ட் திங்கிங் எபிலிட்டி தேவைப்பட்டது. அது வந்து அவங்க தான் சப்போர்ட் பண்ணாங்க. இத்தனை நிமிஷத்துக்குள்ளே இத்தனை வேர்ட் படிக்கணும்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே வந்தாங்க. ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் ஒரு 1.5 இயர் முன்னாடி வந்து அவள் நிறைய கொஸ்டின் வந்து அட்டன் பண்ண முடியாத நிலையில் இருந்தால் ரீட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே டைம் முடிஞ்சு போயிடும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகி இப்போ வந்து அவளுக்கு வந்து எக்ஸஸாகவே டைம் இருக்கிற மாதிரி அவள் ஃபீல் பண்ணுறான். எக்ஸஸாகவே எனக்கு போதும், இந்த டைம் போதும் அப்படிங்கிற அளவுக்கு அவள் ஃபீல் பண்ணுற அளவுக்கு அவளுக்கு வந்து அந்த ரீடிங் ஸ்பீடை கொடுத்துருக்குறாங்க. எனக்கு அந்த ஐடியா முதல்ல இல்லை. கிளாட்னா எக்ஸாம் எழுதணும், அந்த நாலேஜெல்லாம் எனக்கு ஓகே. பட் ஆனால் ஸ்பீடை வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணணுங்கிறது வந்து அவங்க நல்லா பண்ணியிருக்கிறாங்க.